சூழ்நிலைகளிலே நீங்க திரும்ப திரும்ப விழுந்து எழும்ப முடியாமல், அது ஒரு கடனா இருக்கலாம், அது ஒரு பாவமா இருக்கலாம், அது ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு இனி இதுல இருந்து விடுதலை ஆவோமா, இதுல இருந்து வெளியே வர முடியுமா, தப்பி கரை சேருவோம் என்கிற நம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு அற்று போகலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிரச்சனையிலே நீங்கள் மூழ்கி போக போவது இல்லை. இந்த கப்பல் சேதத்திலே நீங்கள் மாண்டு போக போவது இல்லை. நீங்கள் எந்த நாட்டிற்கு நீங்கள் பிரயாணம் ஆரம்பித்தீர்களோ அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மகளே, நீ இந்த காரியத்திலே தப்பி பிழைப்பாய். மகனே, நீ இந்த காரியத்திலே தப்பி பிழைப்பாய். இந்த காரியத்திலே மாண்டு போவீர்கள் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். இந்த பிரச்சனையில் நீங்க நிக்க மாட்டீங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறார்கள். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும், இதுல கரையேறுவது கடினம் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் உங்களை அழைத்த தேவன், உங்களை முன்குறித்த தேவன், இந்த மாதத்தை உங்க கையில கொடுத்திருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்தை யார் கைவிட்டாலும் கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். உங்க பிள்ளைகளை கர்த்தர் தப்பி கரை சேர பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தப்பி கரை சேர பண்ணுவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை முடிக்கிறவரோ, நம்மை ஒழிக்கிறவரோ, நம்மளை காப்பாற்றாமல் விடுகிறவரோ அல்ல. எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் அவர் நமக்கு துணையாய் நின்று தப்பி கரை சேர பண்ணுவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பார்த்த உடனே என்ன சொல்லுகிறான்னா, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், இவனை கொன்னு போட்டுட்டோம்னா அவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்படின்னா அவனை முடிச்சு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த சகோதரருடைய கையிலிருந்து கர்த்தர் அவனை தப்புவிக்க பண்ணுகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு யோசனையை கொடுத்து, அவர்கள் யோசனையை கர்த்தர் அதம் பண்ணி புது யோசனையை கொடுத்து ஆண்டவர் அந்த இடத்துல அவனுடைய உயிரை கர்த்தர் தப்புவிக்க பண்ணுகிறார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யற மாதம்னா, அதிலிருந்து தப்புவிக்க பண்ணுகிற ஒரு மாதம், தப்புவிக்க பண்ணுகிற மாதம். நிச்சயமாய் நீங்கள் கரை சேர்வீர்கள், நிச்சயமாய் நீங்கள் கரை சேர்வீர்கள். இந்த பிரச்சனையில கண்டிப்பாக மூழ்கி போகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இதுல நாங்க மூழ்கி போயிடுவோம் நினைக்கலாம், சுற்றி இருக்கிறவங்க மூழ்கி போயிடுவோம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, அழைச்சது அவர், உங்களோட பிரயாணம் பண்ணுகிறவர் அவர், இந்த பிரயாணத்தில் உங்களோடு துவங்கினவர் அவர், உங்களை அழைத்து கொண்டு இதுவரையிலும் கொண்டு போனவர் அவர். அந்த தேவன் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட துவங்கினது உண்டானால் இந்த ஓட்டத்தை முடிகிற வரையிலையும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தப்பி கரை சேர பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். தப்பி கரை சேர்வீர்கள். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, தப்பி கரை சேர்வீர்கள். நீங்க இந்த வசனத்தை வச்சு நீங்க இந்த மாதம் முழுக்க ஜெபம் பண்ணணும். உங்க மனசு ஒருவேளை சத்துரு வந்து சில நேரத்தில் அப்படிதான் சொல்லுவான், நீ எழும மாட்டேன்றது தான் சொல்லுவான், நீ விழுந்துருவ அப்படின்னு தான் சொல்லுவான், நீ கரையேறுவது கடினம் அப்படின்னு தான் சொல்லுவான். யூதாஸ் காரியத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் அவனுக்குள்ள கொடுத்தான். ஆனா நீங்க ஒரு நாளும் நம்ப வேண்டாம், என் ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் உங்களை எல்லா இடத்துல இருந்தும் தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லவர். உங்க பிள்ளைங்க மேல, நீங்க உங்க பிள்ளைங்க மேல தலையில கை வச்சு நீங்க சொல்லணும், என் பிள்ளை தப்பி கரை சேருவான், என் பொண்ணு தப்பி கரை சேருவார்கள். இந்த பிசினஸ் இந்த மாதம் தப்பி கரை சேர போகிறது. இந்த புயலிலே சிக்கி கர்த்தர் சொல்கிறார், நாசம் அடைந்து மூழ்கி போவது இல்லை, இந்த புயலுக்கு தப்ப போகிறது, இந்த பிரச்சனைக்கு தப்ப போகிறது, இந்த அவமானத்திற்கு நீங்கள் தப்ப போகிறீர்கள், இந்த சோதனைக்கு நீங்கள் தப்ப போகிறீர்கள், இந்த வியாதிக்கு நீங்கள் தப்ப போகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் ஓ இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள், அதனாலே இந்த பிரச்சனையிலே நாம் மூழ்கி போவது இல்லை. கர்த்தர் இந்த மாதம் தப்பி கரை சேர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழும்பி நிற்பான். கர்த்தர் எந்த இடத்திலையும் மறுபடியும் நம்மை நிறுத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர், விழுந்தவனை தூக்கி விடுகிற கர்த்தர். ஆமென். தடைகளை உடைக்கிற ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தப்பி கரை சேருவீர்கள், தப்பி கரை சேருவீர்கள்.
எத்தனை அப்படியே அந்த ஊழியத்தில் யோசிச்சு பார்க்கும்போது அவ்வளவு விஷயத்தை நிறைய நேரங்களில் என்ன நினைச்சிருக்கோம்னா, இதுல இருந்து எப்படி நம்ம தாண்ட போறோம் அப்படின்னு தான் நினைச்சிருக்கிறோம். எப்படி தாண்ட போறோம்? தாண்ட முடியாது கண்டிப்பா. அது பணத்தினால பாசிபிள் ஆகாது. சுற்றி யாரையும் தெரிஞ்சிருந்தா கூட அது நடக்காது. அதுல இருந்து தப்பி கரை சேர்வதற்கெல்லாம் ரொம்ப கடினம். இப்படிப்பட்ட நிறைய சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போயிருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் முடிவுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் மலை போல இருக்கிறத கர்த்தர் மெல் போல மாற்றி பண்ணி ரொம்ப அழகா கர்த்தர் தப்புவிக்க வைக்கிறத இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். நான் அதனால இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறேன். எத்தனை பேர் தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சாலும் என் இயேசு தப்புவிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 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 சம்பவத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவனோடு கூட பிரயாணம் பண்ணின 276 பேரையும் தப்புவிக்கிறதற்காக ஆண்டவர் ஒரு ஹெல்ப் ஆண்டவர் பண்ணுறார், ஒரு உதவியை ஆண்டவர் செய்கிறார். இவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படியல, தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை இவங்க ஒரு பொருட்டா எடுக்காம சுத்தி இருக்கிறவங்களுடைய அனுபவத்தில் அவங்க சொன்னதை எல்லாத்தையுமே நிறைய நேரத்தில் அவங்க கேட்டாங்க. நம்ம இந்த சம்பவத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்திலே இருக்கிறவங்க நிறைய பேர் அனுபவசாலிகளா இருப்பாங்க. அனுபவம் ரொம்ப நல்லதுதான். அப்படின்னா வயதானவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா மற்றவர்கள் சொல்லுகிற எல்லா அனுபவங்களும் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சரியாகும் நம்ம நினைக்க கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கப்பலுடைய மாலுமி சொன்னதை, கப்பலுடைய ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொன்னதை இந்த தலைவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வசனத்தோட வார்த்தையோட ஒப்பு போட முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஒரு டைரக்ஷனை காமிக்கிறாரு, இது இப்படி ஆகும், இது இப்படிதான் நடக்கும்னு. ஆனா இவங்க இன்னொரு மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாருமே அந்த ஆலோசனையை கேட்டதுனால விழுந்துட்டாங்க. எப்பவுமே ஆவிக்குரிய ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க எந்த காரியத்தை யார் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த காரியத்துல முதல்ல நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, அங்க ஆண்டவர் எங்க இருக்காரு, ஆண்டவருடைய சித்தம் எங்க இருக்குது, அது ஆண்டவருக்கு பிரியமானதா, இதுல வேதத்துல ஏதாவது ஆண்டவர் சொல்லி இருக்காரா, இதுக்கு ஏதாவது வசன ஆதாரம் இருக்குதா. இந்த மாதிரி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நம்ம தேவையற்ற ஆலோசனையிலே நம்ம விழமாட்டோம். அப்போ இவர்கள் எல்லாரும் இந்த மிகப்பெரிய கொடுமையான ஒரு கப்பல் ஆபத்துல போகிறதற்கு காரணம் என்னன்னா, தேவையற்ற ஆலோசனையை அவங்க கேட்டதுதான் காரணம். ஆலோசனை இல்லாமல் ஜனங்கள் சீர்கட்டு போகிறது உண்மைதான். ஆனா சிலருடைய அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவத்தின் நிமித்தம் சொல்லுகிற சில காரியத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கேட்கணும். அவங்கள உடனே நம்ம கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. பாருங்க, தாவீது சவுல் சொல்றாரு, சரி நீ இப்படி போகாத, என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போன்னு சொல்லும்போது தாவீது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இல்ல இந்த அப்பியாசியம் எனக்கு வேண்டாம், எனக்கு அது செட் ஆகல, எனக்கு உங்க அனுபவம் செட் ஆகாது, உங்களுடைய ட்ரெஸ் எனக்கு செட் ஆகல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் எல்லார போல கர்த்தர் நடத்த மாட்டாரு. நம்மளை கர்த்தர் தனியாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவர். அதனால தேவையற்ற ஆலோசனைகளை கர்த்தரே நமக்கு காண்பித்து கொடுத்து ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவாராக. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 276 பேரும் இந்த கப்பலில் இருந்து தப்புவிக்கிறதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு சில உதவியை செய்கிறார். இன்றைக்கு இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் இதே போல உதவியை இந்த மாதம் நிச்சயம் நமக்கு செய்ய போகிறார். நீங்க நிறைய பேர் அதை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 27ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை நம்ம எந்த இடத்துலையுமே பயந்த ஒரு மனுஷனா நம்ம பார்க்கவே முடியாது. நிறைய இடத்துல ஊழியத்து நிமித்தமாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவர் பயப்படலை. அவருடைய கையையும் காலையும் ஒரு மரத்தில் தொழுவத்தில் கட்டி அங்கே வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் அங்கே கட்டி போடுறாங்க. ஆனால் அவர் அந்த இடத்துல துதித்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பட்டணத்தில் போய் உபதேசம் பண்ணும்போது அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை அடிச்சு அவரை பட்டணத்துக்கு வெளியில போறாங்க. இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திச்ச பிரச்சனை கொரிந்தியர்ல அவர் எழுதும் போது, நான் காவலில் இருந்தேன், நான் அடிக்கப்பட்டேன், நான் கப்பல் பிரயாணத்தினால கஷ்டப்பட்டேன்,
பண்ணிட்டேன். கள்ளர்களால் வந்த மோசம், சுய ஜனங்களால் வந்த மோசம், யூதர்களுடைய அடியின்படி நான் 39 டைம் நான் அப்படி அடிக்கப்பட்டிருக்கிறேன், வாருனால என்ன அடிச்சாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர் யார் அப்படின்னா இந்த பவுல். ஆனா இந்த பவுலை எந்த இடத்துலையும் நீங்க எப்படி பார்க்க முடியாதுன்னா, அவர் பயப்பட்டவரா நீங்க பார்க்க முடியாது. ஐயோ இங்க கத்தியை தூக்கிட்டு வரேன்னு சொல்லி பயந்துட்டேன், இங்க அடிக்க வர்றதுக்காக நான் பயந்துட்டேன், எந்த இடத்துலையும் பயப்பட்டதா இவரை பார்க்க முடியாது. ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கப்பல் பிரயாணத்துல வேதம் சொல்கிறது, ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்லுகிறார், பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஹல்லேலூயா. தப்பி பிழைப்பதற்கு, நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு, நீங்கள் இந்த வியாதியிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு, நீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி பிழைப்பதற்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செய்கிற முதல் காரியம் என்னன்னா, அவனை என்ன பண்றாருன்னா, கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகிறார். நீ பயப்படாத, இந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத, இந்த சீற்றத்தை பார்த்து நீ பயப்படாத, இந்த ஆபத்தை பார்த்து நீ பயப்படாத, இந்த இருட்டை பார்த்து நீ பயப்படாத, இந்த நெருக்கத்தை பார்த்து நீ பயப்படாத, இந்த வெள்ளத்தை பார்த்து நீ பயப்படாத, சூரியனும் சந்திரனும் காணப்படவில்லை என்றுக்காக நீ பயப்படாத. நான் உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். கர்த்தர் அவனை தைரியப்படுத்தினார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதுவரையிலையும் அனுபவித்திராத ஒரு தைரியத்தை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். நீங்க இந்த மாதிரி ஒரு தைரியத்துக்குள்ள போயிருக்கவே மாட்டீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்பாங்க, உங்களுக்கு அந்த நேரத்துல எப்படி இப்படிப்பட்ட ஒரு தைரியம் வந்துருச்சு? உங்களை மாதிரி யாருமே இப்படி தைரியமா இருக்க முடியாது. நான் உங்களை கோலைன்னுலாம் நினைச்சேன், நீங்க இதுல விழுந்துருவீங்கன்னு நினைச்சேன், நீங்க இதுல பாதிக்கப்படுவீங்கன்னு நினைச்சேன், நீங்க இதுல இருந்து இந்த குடும்பம் எழும்பாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த பிரச்சனையை இவ்வளவு தைரியமா நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? ஐயோ எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு நிறைய பேர் உங்களை பார்த்து சாட்சி சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை என்ன படுத்த போறாருன்னா, ஆண்டவர் உங்களை தப்பி பிழைப்பதற்கு கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையினாலே மூழ்கி போய் பலருடைய பயமான வார்த்தைகள் உங்களை நெருக்கி இருக்கலாம். இந்த கடலிலிருந்து நீ எப்படி வெளியே வரப்போற, இதை எப்படி கொடுத்து முடிக்க போற, நீ எப்படி வட்டி கட்டுவ, எப்படி உன்னுடைய எதிர்காலம் அமையா போகுது, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இந்த சூழ்நிலையிலே உங்களை பயப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்பி கரை சேர பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை தப்பி கரை சேர பண்ணுவதற்கு அவர் எடுக்கிற முதல் முயற்சி, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் உனக்கு தயவு பாராட்டினார் என்று கர்த்தர் தைரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம் உங்களுக்கு வரப்போகிறது. 1000 பேர் பயப்படுகிற இடத்துல நீங்கள் ஒருவர் தாவீதை போல தைரியமா இருக்க போகிறீர்கள். ஆமென். தானியேலை போல நீங்கள் தைரியமா இருக்க போகிறீர்கள். அந்த தைரியம் நம்மளால் உண்டானது அல்ல, கர்த்தர் நமக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் முதலில் திருச்சபையில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும்போது ஒரு பேனர் கட்டுறதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க பாருங்களேன். அந்த டைம் அது எஃப்ஐஆரே போட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க, கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப போலீஸ் ஸ்டேஷனே அதிகமாக போனதில்லை. போலீஸ் ஸ்டேஷன் போனாலே பொதுவாகவே நமக்கு வண்டியில் லைசன்ஸ் இல்லாமல் பைக்கில் போனாலே பயம் வரும். ஐயோ நம்ம ஃபைன் கட்டுறது குறித்து பயம் இல்லையோ, போலீஸை பார்த்த உடனே ஒரு பெரிய பயம். அது அப்போ எல்லாருமே போலீஸ்கார அவங்கள ரொம்ப பெரிய ஒரு கொடுமையானவர்களாய் நம்ம முன்னாடி சித்தரிச்சதுனால சின்ன பிள்ளைகளை ஏதாவது சாப்பிடும்போது மிரட்டும் போது கூட அவ்வளவுதான், போலீஸ்காரரை காமிச்சு தான் மிரட்டுறது மாதிரி நமக்கு அப்படி பெரிய பயம் இருந்துச்சு. அப்போ போலீஸ் ஸ்டேஷன் பயம், கோர்ட்னா ரொம்ப பயம். அது எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ சரியா 20 வயசு, இந்த 21 வயசு, இந்த 21 வயசுல கோர்ட்ல போய் நிக்கணும், பதில் சொல்லணும், ஜட்ஜு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, என்ன பண்றதுனே தெரியல. எப்படி இப்படி நம்ம போய் நிக்கிறது, என்ன சொல்லுவோம், என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, ஜெயில போட்டுருவாங்களா, இந்த மாதிரிலாம் தோணுது. எத்தனையோ பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு பயமா இருக்கு. இந்த ஊர்லயே இருந்தவங்க நிறைய பேர் நான் வரல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோர்ட்டுக்குள்ள கரெக்டா போகும்போது அங்க ஆண்டவர் ஒரு நபரை செட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் நீங்க ஃபாதரான்னு கேட்டார். ஆமா நான் ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பிரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னார். என்ன சொன்னார்? எங்க மனைவிக்கு ஆபரேஷன் ஜோம் பண்ண முடியுமான்னு கேட்டார். இந்த சாட்சி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட உடனே ஜோம் பண்ண பாருங்க, ஜோம் பண்ண உடனே எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு.
இந்த இடத்துலயும் நம்ம ஜபத்துக்குன்னு ஒருத்தர் ஆண்டவர் வச்சிருக்கிறாருல்ல, எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த அவர் ஒன்றும் சொன்னார், ஒன்றுமே பயமெல்லாம் இல்லை ஃபாதர், நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உங்களோட கடவுள் இருக்காருல்ல, நீங்கள் போய் கூண்டில் நில்லுங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்கள் சும்மா பதில் சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கூண்டில் போய் நிற்கும் போது தைரியமாய் அப்ப இன்னைக்கு நான் நினைக்கிறேன், சில இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்கிறதற்கு கர்த்தர் என்ன படுத்துவார்னா, கர்த்தர் ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். ஆமென். தைரியம் இல்லாம அந்த இடத்துல இருந்து நீங்க வந்து தப்புவிக்கவே முடியாது. ஒரு மனுஷன் தண்ணியில விழுந்துட்டான்னு வச்சுங்களேன், அந்த தண்ணியில விழுந்திருக்கிற மனுஷனுக்கு முதல் தேவை வந்து நீச்சல் தெரியணும்னு இல்லை. முதல் தேவை என்ன தேவைன்னா, அந்த தண்ணியில இருந்து தப்புவிக்கணும்னா அந்த மனுஷனுக்கு தைரியம் தான் ஃபர்ஸ்ட் வேணும். நீங்க வந்து இந்த தண்ணியில மறிக்கிறாங்க பாருங்க, தண்ணி அடிபட்டு தண்ணியில மறிக்கிறவர்கள் வந்து 90% பேரு ஆழமான தண்ணீர் அல்ல, அவங்க நல்லா காலூனி நின்னா அந்த தண்ணி கழுத்தளவு தண்ணி தான் இருக்கும், அந்த தண்ணி இடுப்பளவு தண்ணி தான் இருக்கும். இடுப்பளவு தண்ணி முட்டி அளவு தண்ணியில இறந்து போனவங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்க இறந்து போனாங்கன்னா, அந்த தண்ணியை குறித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பயப்பட்டாங்க. பயப்பட்டதுக்கு பிற்பாடு அவர்களால் அந்த தண்ணியில நிற்க முடியல. அந்த தண்ணி அவங்களை கொல்லாது, அந்த ஆழமே இல்லை, ஆனா பயம். அதனால ஒரு விஷயத்திலிருந்து நம்மளை தப்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு முதல் தேவை என்ன தேவை அப்படின்னா, நமக்கு தைரியம் தான் தேவை. ஒரு கடன்ல இருந்து தப்பு வைக்கிறதுக்கு முதல் பணம் அல்ல, முதல் என்ன தேவைன்னா தைரியம் தான் தேவை. ஒரு ஆபத்திலிருந்து தப்பு வைக்கிறதற்கு முதல் தைரியம் தான் தேவை. அதனால தான் ஆண்டவர் வந்து எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தாரு. அவர் கொடுக்கிற முதல் உதவி என்னன்னா, பவுலே நீ பயப்படாதே, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். நான் உங்களுக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்காக. இந்த மாதம் ஆண்டவர் எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஒரு பெரிய தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. பயந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்துவாராக. உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் தைரியத்தை இழந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இப்பொழுது ஒரு தைரியம் வருவதாக. இந்த மாதம் ஒரு விசேஷித்த தைரியம் வருவதாக. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பதற்கு ஒரு தைரியம் வருவதாக. ஓனருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வருவதாக. ஆமென். எந்தெந்த இடத்துல பயந்து போய் நின்றோமோ அந்தந்த இடத்திலெல்லாம் இனி தைரியமாய் எதிர்கொள்வதற்கு கர்த்தர் ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. என்னை தைரியப்படுத்துகிற கர்த்தர். அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். இந்த காரியத்திலிருந்து தப்பி பிழைப்பதற்கு, இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பி பிழைப்பதற்கு உங்க தைரியம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, உங்க தைரியம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உங்க தைரியம் எனக்குள்ள வருவதாக, உங்க தைரியம் எனக்குள்ள வருவதாக. கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டீரே, அப்பொழுது உமக்கு ஒரு தைரியம் இருந்ததே. அப்போஸ்தலனாகிய பவுலை தைரியப்படுத்தினீரே ஆண்டவரே. வேதத்திலே ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தைரியப்படுத்தினீரே. அந்த தைரியம் இப்பொழுது எனக்கு, என் மகனுக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது அந்த தைரியம் வருவதாக. நான் தான் தைரியம் இல்லாம இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தான் சோர்ந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தான் பயத்தோட இருக்கிறேன். எப்படின்னு கேட்டா எனக்கு குழப்பமா இருக்குது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமா நீ பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை இந்த மாதம் எனக்குரிய வார்த்தையா இருக்குமானால், இந்த மாதம் நான் தப்பி கரை சேர்வதற்கு ஒரு தைரியத்தினால் ஆண்டவர் என்னை நிரப்புவீராகப்பா. ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடி. சொல்லுவோம், பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்தார். பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக நான் தப்பி கரை சேர்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஹெல்ப், முதல் உதவி என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் முதல்ல என்ன படுத்துறாரு அப்படின்னு சொன்னா தைரியப்படுத்துறாரு. இது எதை குறிச்சும் பயப்படாது. அடிக்கிற காற்றை குறித்து நீ பயப்படாது, கொந்தளிக்கிற கடலை குறித்து நீ பயப்படாத, கப்பல் உடைகிறத குறித்து நீ பயப்படாத, எல்லாரும் கத்திட்டே இருக்கிறாங்க நீ பயப்படாத, மேல வானம் இருண்டு கிடக்குது நீ பயப்படாத, ரொம்ப நாளா நீ சாப்பிடல, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நீ பயப்படாத. கர்த்தர் வந்து அப்படி தைரியப்படுத்துகிறார். சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நம்ம வந்து 40வது வசனத்தை வாசிக்கலாமே. 40வது வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை வாசிக்கலாம். நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு
சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 27:40. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விட்டு பெரும் பாயை காற்றின் முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். நல்லா கவனிச்சுக்கங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல் வந்து பிரயாணம் பண்ணிட்டு இருக்குது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இவங்க பிரயாணம் பண்ணி எங்கேயோ போக வேண்டியவங்களை இந்த ஈரோத் கிளித்தான் என்கிற இந்த கொடும் காற்று அடிச்சு இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போயிருச்சு. நீங்க வந்து இந்த கப்பல் பிரயாணம் பண்றவங்க எப்பவுமே வந்து தன்னுடைய கையில வந்து ஒரு காம்பஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த காம்பஸ் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, டைரக்ஷன் பார்க்கறவங்க. பொதுவாக வந்து நம்ம சில இடங்களில் ஊருக்கு இப்பெல்லாம் கூகுள் மேப் எல்லாம் இருக்குது, ரொம்ப ஞானம் உள்ளவங்க வந்து வழி தெரியாது, ஒரு டைம் போயிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு டைம் போயிருப்பாங்க, அந்த ஒரு டைம் போயிருக்கிறவங்க திரும்ப அந்த இடத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த டைரக்ஷன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்தோம், ரைட் எடுத்தோம், இந்த பக்கத்துல தான் நம்ம அந்த இடம் இருந்துச்சு, இப்படியே போனா நம்ம கூட பாருங்களேன், எந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற எந்த இடத்துல எந்த சந்துக்கு போனாலும் உங்களுக்கு டைரக்ஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த இடத்துல இது இருக்குன்னு தெரிஞ்சா எந்த சந்து வழி போயும் அந்த இடத்தை என்ன செஞ்சிருக்கலாம், அடைஞ்சிருக்கலாம். அதான் அப்போ வந்து இவர்களுக்கு அந்த நேரத்தில் வந்து ரோடு இல்லை, ஆனா கையில இருக்கிற அந்த காம்பஸ் வந்து என்ன பண்ணும்னா நார்த் வெஸ்ட் சவுத் அந்த மாதிரி அவங்களுடைய டைரக்ஷனை அவங்களுக்கு காமிக்கும். அப்போ இவர்கள் வந்து இப்பொழுது ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து கிளம்பி அவங்களுடைய அது அந்த காத்து ஃபுல்லா அடிக்கும் போது அது பாத்தீங்கன்னா சுத்திட்டே கிடக்கும், எங்க போறதுன்னே அவங்களுக்கு தெரியல. காற்று போன போக்குல போறாங்க, எந்தெந்த பக்கமாய் காற்று போனதோ அந்த பக்கமாய் அவங்க போனாரு. இப்போ திடீரென்று இதுவரைக்கும் அவர்களுக்கு எதிராக இருந்த காற்று இப்ப என்னவா மாறுது அப்படின்னா, இப்ப சாதகமா மாறுது. அந்த கப்பலில் இருக்கிற பாய்களை எல்லாம் தளர விட்டு எல்லா கயிறுகளையும் அவிழ்த்து விட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுவரையிலும் அந்த காற்று அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத அவர்களுக்கு தெரியாத பக்கத்தில் கொண்டு போயிருச்சு. ஆனா இப்போ அந்த காற்று ஒரு தீவில கொண்டு போய் அவர்களை விடுகிற அளவிற்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் எதிராய் இருந்த அந்த காற்றையே கர்த்தர் இவர்களுக்கு சாதகமாய் ஆண்டவர் திருப்பி ஆண்டவர் ஒரு கரையை சேர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மை கரை சேர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை கரை சேர்க்கிறதற்கு இரண்டாவது கர்த்தர் ஒரு உதவியை அனுப்புறாரு. என்ன உதவி அனுப்புறாருன்னா, எது உங்களுக்கு எதிராக இருந்ததோ அது உங்களுக்கு சாதகமாய் மாறும். எது உங்களை அவமானப்படுத்திருச்சோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அத்தனை தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் திசை திருப்ப பண்ணி கரை சேர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவர் என்கிற நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். அந்த காற்று உதவி செய்தது, எதிராய் இருந்த காற்று உதவி செய்தது, எதிராய் இருந்த மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார்கள், எதிராய் இருந்த அந்த சூழ்நிலை உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுப்புகிற உதவி வந்து வேதம் சொல்கிறது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்படின்னா புடுங்கிறவனிடத்திலிருந்து ஆமேன் வாங்கி கொடுக்கிறவர் கர்த்தர். அதான் ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம், இவங்க யாருமே தான் கையில வந்ததை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவர்களிடத்திலிருந்து தாண்டி உன்னிடத்திற்கு வரும் என்று வாக்கு கொடுத்த தேவன் நமக்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். இந்த மாதம் இந்த பிரச்சனையில் இருந்து தப்பி சேர்வதற்கு ஒரு உதவி வரும். அது என்ன உதவின்னா, யார் எதிராக இருந்தார்களோ அவர்களையே கர்த்தர் சாதகமாய் திருப்ப பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க பொறுமையா இருங்க, நீங்க பொறுமையா இருங்க. நீங்க எதுவுமே எதிராக போக வேண்டாம். ஆண்டவரே ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, எதிராக இருந்த சக்திகளை நமக்கு சாதகமாய் மாற்றுவார். ஆமென். யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் எதிராக இருந்தாலும் கர்த்தர் அங்க அவனுக்கு சாதகமான ஒரு காரியத்தை கர்த்தர் தந்திருந்தாரு. போத்திபாருடைய வீட்டிலே அவனுக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் அங்கேயும் ஒரு சாதகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அதனால போற பக்கம் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறதை எனக்கு சாதகமாய் மாற்றுகிறதற்கு தேவன் வல்லவர். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறதற்கு ஆண்டவர் வல்லவர். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்கு ஆண்டவர் வல்லவர். உங்களுடைய தாமதங்களை கர்த்தர் அதிசயமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். இன்றைக்கு எதெல்லாம் தீமையா இருக்குதோ அத்தனையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவர். அப்பா, இந்த மாதம் அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி
வார்த்தையின் பண்ணி ஆமென் இதுவரையிலும் டைரக்ஷனை மாத்தி விட்ட அந்த காற்று, இதுவரையிலும் தன்னை திசை திருப்பி விட்ட அந்த காற்று, இதுவரையிலும் தனக்கு அவமானத்தையும் பயத்தையும் கொடுத்த அந்த காற்று இப்பொழுது திடீரென்று கரை சேர்வதற்கு உதவி செய்தது போல, ஆண்டவர் இறங்கின உடனே உதவி செய்தது போல, தீமையான இடங்கள் இனி நமக்கு நன்மையாய் மாற போகிறதற்காய், எதிர்ப்பான இடத்திலே ஒரு சாதகம் உண்டாக போகிறதற்காய், விரோதமான இடத்திலே நமக்கு ஒரு அமைதி உண்டாக போகிறதற்காய் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இந்த வார்த்தையை நான் நம்புறேன் சொல்லுங்க. முழு பலத்தோட நான் நம்புறேன் ஆண்டவரே, இயேசுப்பா நான் நம்புறேன் ஆண்டவரே, தகப்பனே நான் நம்புறேன். தீமைகளை மாற்றுகிற கர்த்தர், தீமைகளை மாற்றுகிற தேவன், தீமைகளை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. கடந்த சில மாதத்துக்கு முன்பாக வெளியூர்ல ஊழியத்திற்கு போகும்போது ஒரு பிரதருடைய சாட்சி ஒன்று கேட்டேன். அவங்க பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஸ்பீடான ஒர்க் பண்றவர், ரொம்ப வேகமா ஒர்க் பண்றவர். என்ன டார்கெட் கொடுத்தாலும் அவர் முடிச்சிருவாரு. அப்போ இவர் ராத்திரி பகலா உழைச்சு அந்த பேங்க்ல நிறைய இன்கம் அவர் கொண்டார். அதனால கூட வேலை செஞ்சவங்களுக்கு அவர் மேல பயங்கரமான பொறாமை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இவரை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து துரத்தணும், இல்லைன்னா நம்மளும் அவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு அவர் பேர்ல தவறான ஒரு குற்றச்சாட்டை கொடுத்து, இந்த மாதிரி ஒரு மோசமா இருக்காரு, இவர் தனியா ஃபைனான்ஸ் விடுறாரு, அதனால நீங்க கவனிச்சுங்கன்னு சொன்ன உடனே அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டும் அதை தப்பா எடுத்துக்கிட்டு உடனே இவரை செட்டில் பண்ண சொல்லிட்டாங்க. உங்களுடைய கணக்குகள் எல்லாம் செட்டில் பண்ணுங்க, நீங்க அவ்வளவுதான், நாங்க உங்களை வேலையை விட்டு மாத்திடுறோம், நீங்க வேற எங்கேயாவது வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியாத போது இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னா, சரி எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் நம்மளை இப்படிதான் பண்ணுவாங்க, அதனால ஒண்ணு பண்ணுவோம், சின்னதோ பெருசோ நம்மளே அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 3 மாசம் நோட்டீஸ் பீரியட் இருந்திருக்கு, 3 months. இவர் 3 மாசத்துல அவங்க நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, 3 monthsல எல்லா கணக்கையும் ஒப்படைச்சிட்டு நீங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி. ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, அந்த 3 monthsல அவர் வெளியே போய் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அவர் அதே பிசினஸ் அவரை ஆரம்பிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்து இன்னைக்கு ஒரு 5 பேர் அவர் வேலைக்கு வைக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தினார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு நல்லவர். அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து என் பேர்ல ஒரு பழி சுமத்தி வெளியே மட்டும் அனுப்பலைன்னா நான் இன்னைக்கு வெளியே 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்த்திருப்பேன். ஆனா என்ன தனியா ஆண்டவர் முதலாளியா நிக்க வைக்கணும்ன்றதுக்காக அங்கேயே ஒரு எதிராளியை கர்த்தர் எழுப்பி என்னை வெளியே அனுப்பி அந்த எதிராளியை இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் சாதகமாய் மாற்றினார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், உங்களை காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா சில நேரத்தில் எதிரியை எழுப்பி கூட நம்மளை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் நிச்சயமா அது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். உங்களுக்கு விரோதமானது சாதகமாய் கர்த்தர் மாற்றுகிறதற்கு வல்லவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நிச்சயமா நடக்கும். ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். தீமையிலிருந்து ஒரு நன்மையை ஆண்டவரால் அனுப்ப முடியும். ஆமே, நிறைய பேர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த காரியம் நடக்குது. யார் உங்களை குறித்து குறைவாய் பேசினார்களோ அவர்களை கொண்டு பெருமையாய் பேச வைக்கிற கர்த்தர், யார் அந்த இடத்துல இருந்து உங்களை எடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்களை கொண்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிற தேவன், நம்முடைய தேவன் பெரியவர். அவர் நினைத்தார் எப்படியும் மனிதனுடைய இருதயத்தை திருப்புவார். நமக்காக தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தேவன், நமக்காக மனிதனுடைய இருதயத்தை திறக்கிறதற்கு வல்லவர், திருப்புகிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நம்பர் 1, முதலாவதாக நான் தப்பி சேர்வதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற முதல் உதவி என்னன்னா, என்ன கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா தைரியப்படுத்துகிறார். இந்த மாதம் ஆண்டவரால் ஒரு தைரியம் வரப்போகிறது. நம்பர் 2, இரண்டாவதாக என்ன ஆண்டவர் சில பிரச்சனையிலிருந்து கர்த்தர் தப்பு வைக்கிறதற்கு கர்த்தர் எடுக்கிற 2வது முயற்சி என்னன்னா, எது எனக்கு எதிராக இருந்துச்சோ அதை கொண்டே என்னை அந்த பிரச்சனையிலிருந்து தப்பு வைக்க பண்ணுகிறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 43வது 44வது வசனத்தை வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரத்தினுடைய 43, 44 வாசிக்கலாம். 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவருடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலிலே விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல் ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ அவங்களுடைய கரைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா இப்ப இந்த கப்பல் உடையுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீந்தி இவர்கள் கரை சேரலாம். ஒரு தீவுக்கு அந்த
அடுத்த தீவில் அவங்க போய் உட்கார முடியும். இப்போ அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் யார் இருக்காங்கன்னா கைதிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்க உள்ள இருக்கிற அந்த தலைவர்கள் சொல்றாங்க, எல்லாரையும் விட்டுறாதீங்க, கைதிகள் அப்படின்னா திறந்து விட்டா ஓடிடுவாங்க, நமக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்றாங்க. ஆனா அங்க இருக்கிற 100க்கு அதிபதி பவுல் மேல ஒரு இறக்கம் வருது, அவனை தப்பு வைக்கணும்னு நினைக்கிறார். அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ரூல்ஸ் ஒன்று சொல்றாரு. சரிப்பா, இப்போதைக்கு தேவை நமக்கு உயிர் தான் முக்கியம், அதனால அரெஸ்ட் இதெல்லாத்தையும் யோசிக்கல. அதனால நீச்சல் தெரிஞ்சவங்க எல்லாம் முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்க கடல்ல குதிச்சு நீங்க நீந்தி கரையறங்க. ஒருவேளை நீச்சல் தெரியாதவங்க யாராவது இருந்தா, இந்த கப்பல் உடைஞ்சிருச்சு இல்ல, இந்த கப்பலிலே இருக்கிற சில பலகைகள் மேல ஏறி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிங்க. அப்போ நீச்சல் தெரிஞ்சவங்க நீச்சல் தெரிஞ்சு தப்பிச்சிட்டாங்க. எனக்கு நிறைய பேர் நிறைய பிரச்சனைகளிலே சிக்கிறார்கள். அதான் இந்த மாதிரி நிறைய ஆபத்துகளிலே சிக்கிறார்கள். சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப டேலண்டடா ரொம்ப ஈஸியா வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அந்த பிரச்சனையை அவர்களுக்கு கையாள தெரியும், அந்த பிரச்சனையுடைய வீரியம் என்னன்னு தெரியும். யாரையாவது ஒருத்தர் போன் பண்ணி பேசி அழகா வெளியே வந்துருவாங்க. ஆனா ஒரு கூட்டம் பேருக்கு தான் என்ன பண்ண தெரியாதுன்னா, இந்த நீச்சல் தெரியாத ஒரு கூட்டம் இருக்கும். தண்ணி இருக்குது, குதிக்கணும், எப்படி காப்பாற்ற போறோம்னு தெரியல, பக்கம் வரைக்கும் வந்துட்டோம், ஆனா இனி நீச்சல் தெரியாது, எப்படி தப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விடுறதுக்கு கப்பலும் இல்லை, யாருடைய தோளையும் போக முடியாது. அப்படி வருத்தத்தோட இருக்கும்போது வேதம் சொல்கிறது, பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நேரத்தில் உடைஞ்ச கப்பலுடைய சில பலகைகள், சில துண்டுகள் அவர்களுக்கு என்னவா இருக்குன்னா, அவங்க உயிரை காப்பாற்றுறதற்கு அது பிரயோஜனமானதாய் மாறினது. ஆமென் சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன். மூன்றாவது, இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபத்துகளுக்கு நம்மை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எல்லா பிரச்சனைக்கும் நீங்களும் நானும் தப்ப போகிறது உறுதி அப்படின்னு. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் தப்புவிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு வழியும் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு எப்படி ஒரு பலகை துண்டை, ஒரு பலகையை கர்த்தர் அந்த இடத்துல அந்த மனுஷன் கட்டளையிட்டது போல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு என்று ஒரு டேலண்ட், உங்களுக்கு என்று ஒரு உதவியை கர்த்தர் அனுப்பி இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பழக்கம் இருக்கிறவர்கள், அனுபவம் இருக்கிறவர்கள், பணம் இருக்கிறவர்கள் தப்புவிப்பார்கள். நான் தப்புவிப்பது சுலபம் அல்ல, நான் மாண்டு விடுவேன் என்று நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கு சித்தம் அவர்களை தப்புவிக்கிறது மட்டுமல்ல, உங்களையும் தப்புவிப்பது கர்த்தருக்கு சித்தம். அதனாலே உங்களுக்கு நீச்சல் தெரியாது, உங்களுக்கு தாண்ட தெரியாது, உங்களுக்கு ஜெயிக்க தெரியாது, உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு கர்த்தர் யாரையாவது ஒருவரை கர்த்தர் எழுப்புவார். ஏதாவது ஒன்றை கர்த்தர் கொண்டு வருவார். அதைத்தான் வேதம் சொல்கிறது, காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அவர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அவர்களுக்கு எடுத்து செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, எங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அந்த இடத்துல பலகை துண்டுகளை கொடுக்க முடியுமானால், உங்களை தப்புவிக்க பண்ணுறதுக்கு சித்தம் கொண்ட தேவன் அந்த நேரத்தில் ஒரு உதவியை நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, முழு பலத்தோடு நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, அந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அந்த சின்ன சின்ன பலகைகளை கொண்டு திடீரென்று அவர்களுக்கு ஒரு உதவி. அதான் சிறு துரும்பும் பல் கொத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆண்டவர் சில நேரத்தில் ரொம்ப நம்ம மதிக்காத, சில பிரயோஜனமே இல்லை அப்படின்னு நினைக்கிறத கொண்டு நம்முடைய உயிரையே காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு சின்னதை கொண்டும் பெரியதை கொண்டும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். சொல்லுங்க, எல்லாரும் இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ மூழ்கி போவது இல்லை, நீ மூழ்கி போவது இல்லை. இந்த தண்ணி மூழ்கடிக்க முடியாது, இந்த பிரச்சனை மூழ்கடிக்க முடியாது. ஆண்டவர் தப்பி பிழைப்பதற்கு ஒரு உதவியை கர்த்தர் நிச்சயம் அனுப்புவார். நீங்க இதிலிருந்து கரை சேருவது உறுதி. அங்க போய் ஒரு அற்புதம் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போறாரு. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல ஆண்டவர் தப்புவிக்க பண்ணதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த தீவில் போய் விரியன் பாம்பு அவனை கவ்வி பிடிச்ச போதிலும் ஒரு சேதமும் இல்லாமல் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் மாறினார்கள். ஹல்லேலூயா, ஆமென். கரை சேர்த்திடுவார், கலங்காதே, கரை சேர்ந்திடுவார், கலங்காதே என் மகனே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு, ஏன் நம்பிக்கை இல்லை? என் மகளே, இன்னும் இன்னும் பயம் உனக்கு,
ஏன் நம்பிக்கை இல்லை? உன்னோடு அப்பா இருக்க உன் படகு மூழ்கிடுமோ? என்னோடு அப்பா இருக்க என் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. கரை சேர்த்திடுவா, கலங்காதே. ஆமென். ஹல்லேலூயா. 3 உதவிகள். ஒன்று, நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் நம்மை எவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்தும் நம்மளை காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா நம்முடைய இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணிடுறாரு, உங்களை தைரியப்படுத்துறாரு. உங்களை அறியாமலே ஒரு பலன் வரப்போகுது. நீங்களே என்ன எத்தனை பேர் பேசினாலும் உங்க தைரியம் உங்களை விட்டு போகாது. நீ விழுந்துருவீங்கன்னு மற்றவங்க சொல்லுவாங்க, ஆனா நீங்க சொல்லுவீங்க நான் வந்துருவேன், எப்படினாலும் வந்துருவேன், எப்படினாலும் என்ன எடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக. சிலருடைய மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சின்ன தைரியம் வருது பாருங்களேன். எவ்வளோ பேர் சொன்னாலும், டாக்டரே சொன்னாலும் உங்களுக்குள்ள ஒண்ணு வருது, இல்ல 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 நீ பொழைச்சிருவடா, நீ வெளியே வந்துருவடா, நீ ஒரு நாள் நிப்படா, சரியாயிரும் அப்படின்னு சொல்லுதான் பாருங்க. இது சாதாரணமா வருதுன்னு நினைக்காதீங்க. இது கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துறாரு. அதனால இந்த தைரியம் ஆண்டவரால் உண்டானது. நம்பர் 2, ஆண்டவர் நம்மளை கரை சேர்க்கணும், காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா எது நமக்கு விரோதமா இருக்குதோ, எது எதிராக இருக்குதோ அதையே நமக்கு கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாருன்னா சாதகமாய் மாற்றுவார், சாதகமாய் மாற்றுவார். நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா நமக்கு ஒரு தாளந்துமே இருக்காது, தப்பு வைக்கிறதுக்கு வழியே இருக்காது. ஆனா கர்த்தர் ஒரு சின்ன கையளவு மேகத்தை கர்த்தர் கொடுத்து, சின்ன ஒரு உதவியை கொடுத்து கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியே எல்லாரும் எழும்பி கொஞ்சம் அப்படியே முன்பாய் கடந்து வந்து தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் வெற்றியான மாதம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல மாதம். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், கிருபையாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆமென். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இந்த மாதம் கர்த்தர் நம்மை தப்பி கரை சேர பண்ணுகிற மாதம். நம்முடைய சுக்கானை அவர் பிடித்திருக்கிறார், நம்முடைய கப்பலை அவர் நடத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கை என்னும் கப்பலுக்கு மாலுமியாய் அவர் வந்து மூழ்கி விடுமோ என்று நினைக்கிற அந்த கப்பலை கர்த்தர் அப்படியே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து, இல்ல இல்ல மகளே, இல்ல மகனே, உன்னை மூழ்கடிப்பதற்காக இந்த பிரயாணத்தை நான் ஆரம்பிக்கல, உன்னை இடையில விடுவதற்காக இந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கல, கடைசி வரைக்கும் உன்னை கொண்டு போவதற்காக தான் இந்த பிரயாணத்தினுடைய ஆரம்பத்திலே உன்னோடு கூட உங்களோடு கூட ஒருவர் இந்த பிரயாணத்திலே ஆரம்பித்து விட்டார். உங்க கூட இந்த பிரயாணத்தில் யார் இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரயாணத்தினுடைய துவக்க நான் உன்னோடு கூட நான் நடந்து வருகிறேன், கடந்து வருகிறேன். ஆதலால் இவ்விதமாய் நீ இந்த பிரச்சனையிலே தப்பி கரை சேருவாய். இந்த பிரச்சனை உன்னை மூழ்கடிக்காது, இந்த போராட்டம் உன்னை மூழ்கடிக்காது, இந்த வியாதி உன்னை மூழ்கடிக்காது. நீ தப்பி கரை சேருவாய், நீ தப்பி கரை சேருவாய். சோ இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தீவிரமாய் வாக்கு கொடுக்கிறார், நீ தப்பி கரை சேர்வதற்கு நான் ஒரு உதவியை உனக்கு அனுப்புவேன். அவர் அனுப்புகிற முதல் உதவி, நான் உன்னை தைரியப்படுத்துவேன். இரண்டாவது உதவி, உனக்கு எதிராக இருக்கிறதை நான் சாதகமாய் மாற்றுவேன். மூன்றாவது உதவி, உனக்கு ஒரு கையளவு மேகத்தை, ஒரு சிறிய உதவியை நான் உனக்கு கட்டளையிட்டு அந்த உதவியை வளர்த்து உன்னை நான் பயன்படுத்தி இவ்விதமாய் உன்னை தப்பி கரையேறி சேர பண்ணுகிற கர்த்தர். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் குடும்பத்தை ஆண்டவர் மூழ்கி போக விட மாட்டார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் மூழ்கி போக விட மாட்டார். உங்க பிசினஸ் ஆண்டவர் மூழ்கி போக விட மாட்டார். ஆமென். உங்க பிள்ளையை ஆண்டவர் மூழ்கி போக விட மாட்டார். ஆமென். மூழ்கி போக மாட்டீங்க பிரதர், சிஸ்டர், மூழ்கி போக மாட்டீங்க. கரை சேர்க்கிற தகப்பன் இந்த மாதம் கையை பிடிச்சிருக்கிறாரு. அவர் கரை சேர்க்கிறதற்கு வல்லவர். ஹalleluya, hallelujah.